ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். மேலும் ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை சி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ வந்துட்டு ஏபி 2 பேர் இருக்காங்களா, ஏ வந்துட்டு பியை விட 2 மடங்கு. அப்போ இந்த இடத்துல ரேஷியோ எப்படி எழுதிக்குவோம்? ஏக்கு வந்து 2ன்னு எழுதிட்டு பிக்கு 1ன்னு எழுதுவோமா? அடுத்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏசி, ஏசியை கம்பேர் பண்ணும்போது சியை விட ஏ 3 மடங்கு. அப்போ இது எப்படி எழுதுவோம்? 3:1ன்னு எழுதுவோமா? அப்போ வந்து இவங்களோட ரேஷியோ, இந்த 3 பேரோட ரேஷியோ கொடுத்துட்டு ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அதை 10 நாட்களில் செய்வாங்க அப்படின்னா சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க இங்கே எழுதியிருக்கோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஏபி ஏ வந்துட்டு பியை விட 2 மடங்கு வேகமானவர் அப்படின்னால அதை நான் 2:1 எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி ஏங்கிறவங்க சியை விட 3 மடங்கு வேகமானவங்க அப்படின்னு சொன்னால 3:1 நம்ம எழுதிக்கிட்டோமா? ஏபி 2 பேரும் வந்துட்டு ஒரு வேலையை 10 நாளில் செய்வாங்க அப்படின்னு கொடுத்துட்டு சி அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2 இதுலேயுமே ஏ காமனாக இருக்கா? இந்த சைடு ஏ காமனாக இருக்குது. அந்த ஏ இருக்க இடத்துல இது ரெண்டுமே வந்துட்டு இங்கேயும் 2 இங்கேயும் 2 இந்த மாதிரி காமனாக இருந்துச்சுன்னா நம்ம ரேஷியோ வந்து டைரெக்டாகவே வந்துட்டு ஏபிசிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, இந்த இடத்துல ஏக்கு வேலை இருக்குது, இந்த இடத்துல ஏக்கு வேலை இருக்குது. அப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் வந்துட்டு 2 தனியாக வேறு ரேஷியோ கொடுத்துட்டு நம்ம ஒரே ரேஷியோ கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? அந்த மெத்தடில் தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஏபி வந்துட்டு 2:1ன்னு சொல்லிட்டாங்க, ஏசி 3:1. ஏ தான் வந்து இது ரெண்டையும் காமனாக இருக்கா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோவை பிஎஸ்டிஏன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேயா? பிஎஸ்டிஏன்னு எழுதிக்கிறோம். செகண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்டிசி அப்படியே இருக்குது, அதை எழுதிக்கிறோம். ஓகேயா? என்ன பண்ணுவோம், இது வந்து பிஎஸ்டிஏ அப்படின்னு நான் எடுத்தனால 1:2ன்னு மாற்றிக்கிறேன். அடுத்து ஏஎஸ்டிசியோடது என்ன, 3:1 எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம காலியாக இருக்கும், இங்கே என்ன நம்பர் இருக்கோ, சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை இந்த சைடு எழுதிப்போமா? அது எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை இந்த சைடு எழுதிப்போம். அப்படி தானே? நார்மலாக நமக்கு வந்து ரேஷியோவில் பார்த்தோன்னா ஏஎஸ்டி பிஎஸ்டி இப்படி கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ரிவர்ஸாக இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோவை மாற்றி எழுதிக்கிறோம், பிஎஸ்டிஏன்னு மாற்றி எழுதிக்கிறோம். ஓகேயா? அடுத்து என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 2:1 என்ன, 2. அதே மாதிரி 2:3 என்ன, 6. 1:3 என்ன, 3. ஓகேயா? அப்போ வந்துட்டு நமக்கு ஏபிசியோட ரேஷியோ என்னது, மாற்றி இதை நான் எழுதிக்கிறேன். அதாவது ஏ சென்டரில் இருக்கா, அதனால் ஏவோட வேல்யூ 6, பியோடது 3, சியோடது 2. இப்போ 3 பேரோட ரேஷியோ, இது என்ன ரேஷியோ ஆக்சுவலாக? எஃபிஷியன்சியோட ரேஷியோ தான் இது. அப்போ நமக்கு எஃபிஷியன்சி வந்து தெரிஞ்சிருச்சு, ஏயோடது என்ன, பியோடது என்ன, சியோடது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தவங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு நமக்கு என்ன தெரியும், டேஸையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிருமா? அதை தான் இந்த இடத்துல பண்ண போகிறோம். இப்போ ஏபி இவங்க 2 பேரும் ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க, 10 நாளில் செய்வாங்க. அதே அவங்களோட எஃபிஷியன்சி என்ன, 6 + 3 9. அப்போ டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி 90, அதுதான் ஒர்க்கு. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன, 90. இப்போ டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு சி எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை சியோட எஃபிஷியன்சி என்ன, 2. அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 45 கிடைக்குதா? அப்போ சி அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னா 45 டேஸில் செய்வாங்க. ஓகேயா?